அத்தியாயம் 3. வாழ்க்கையின் அதிர்ச்சி. மருத்துவரின் வார்த்தைகள் மீனாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. உங்க அப்பாவோட ஆசைகள் ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஒவ்வொரு கஷ்டத்திலும் துணையாக இருந்த அப்பா இனி தன்னுடன் அதிக நாட்கள் இருக்க மாட்டாரா? கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு மீண்டும் அப்பாவின் அறைக்குள் நுழைந்தாள். என்னம்மா, டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டார் ராமசாமி. மீனா தனது வேதனையை மறைத்து சிரிக்க முயன்றாள். ஒன்னும் இல்லப்பா, கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ராமசாமி அவளது முகத்தை உற்றுப் பார்த்தார். நீ பொய் சொன்னா உன் முகத்திலேயே தெரிஞ்சிடும். அந்த வார்த்தையைக் கேட்டவுடன் மீனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. அப்பா, அழாதம்மா, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. இப்படி பேசாதீங்கப்பா என்று கதறினாள். ராமசாமி தனது நடுங்கும் கைகளால் மகளின் தலையை வருடினார். நான் போறதுக்கு பயப்படலம்மா, ஆனா உன்னை நினைச்சுதான் பயமாயிருக்கு. அந்த வார்த்தைகள் மீனாவின் இதயத்தை கிழித்தன. அன்றைய மாலை கார்த்திக் வீட்டிற்குச் சென்றிருந்தான். அருண் மட்டும் மருத்துவமனை வளாகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். மீனா மெதுவாக வந்து அருகில் அமர்ந்தாள். அருண் சார், சொல்லுங்க, நான் பயமாயிருக்கு. முதல் முறையாக தன் மனதில் இருந்த பயத்தை ஒருவரிடம் வெளிப்படுத்தினாள். எனக்கு அப்பா இல்லாம வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார். சில நேரம் நம்ம நினைக்காத விஷயங்களையும் வாழ்க்கை கொடுக்கும். ஆனா அதை கடக்கிற சக்தியையும் அதுவே கொடுக்கும். என்னால முடியுமா? உங்களால முடியும். ஏன்னா நீங்க ரொம்ப வலிமையானவங்க. அந்த வார்த்தைகள் மீனாவுக்கு சிறு ஆறுதலை கொடுத்தன. அடுத்த நாள் காலை ராமசாமியின் உடல்நிலை சற்று சீராக இருந்தது. அவர் மீனாவை அருகில் அழைத்தார். மீனா, சொல்லுங்கப்பா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும். என்னப்பா? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவரது கண்கள் கலங்கியிருந்தன. நான் உயிரோட இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும். அந்த ஒரு நொடி மீனாவின் உலகமே நின்றுவிட்டது. அப்பா, இதுதான் என் கடைசி ஆசைமா. மீனா பேச முடியாமல் நின்றாள். பல ஆண்டுகளாக குடும்பத்திற்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்திருந்தாள். திருமணம் பற்றி யோசிக்க கூட அவளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று தன் அப்பாவின் கண்களில் இருந்த அந்த ஏக்கத்தை அவளால் மறுக்க முடியவில்லை. எனக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுவியாம்மா என்று கேட்டார் ராமசாமி. மீனாவின் கண்ணீர் அவருடைய கைகளில் விழுந்தது. சரி அப்பா. அந்த வார்த்தையைக் கேட்டதும் ராமசாமியின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. நிஜமாவா? ஆமா அப்பா. அவர் மெதுவாக சிரித்தார். இப்போதான் எனக்கு மனசு அமைதியாயிருக்கு. அறைக்கு வெளியே வந்த மீனா சுவரில் சாய்ந்து நின்றாள். அவளது மனதில் 1000 கேள்விகள். யாரை திருமணம் செய்வது? எப்படி? ஏன் வாழ்க்கை இப்படி ஒரு முடிவை அவள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது? அப்போது அவள் எதிரே ஒரு குரல் கேட்டது. மீனா, அது அருணின் குரல். அவர் அவளது கண்ணீரை கவனித்தார். என்ன ஆச்சு? மீனா அவரை பார்த்தாள். அவளால் பேச முடியவில்லை. சில நொடிகளுக்குப் பிறகு நடுங்கும் குரலில் சொன்னாள். அப்பாவோட கடைசி ஆசை என் கல்யாணத்தை பார்க்கணுமாம். அருணின் இதயம் ஒரு நொடி நின்றது. 3 ஆண்டுகளாக தனது மனதில் மட்டும் இருந்த காதல் இன்று விதியின் முன் வந்து நின்றது. அவர் மெதுவாக ஒரு முடிவை எடுத்தார். இனி அமைதியாக இருக்க முடியாது. தன் காதலை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 7 மார்ச் 12:26 மணிமாமா. அத்தியாயம் 4. காதலின் ஒப்புதல். மருத்துவமனையின் வெளிப்புறத் தோட்டத்தில் இருந்த பெஞ்சில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் மீனா. மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் அவளது வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது போல உணர்ந்தாள். அவளது அருகில் வந்து நின்றார் அருண். மீனா, அவள் தலை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அருண் சார். அவளது குரலில் இருந்த வேதனை அருணின் இதயத்தை நொறுக்கியது. உங்க அப்பாவோட ஆசைய நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா யார கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்படி? சில நொடிகள் அமைதியாக இருந்தார் அருண். அவர் பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த காதலை சொல்ல வேண்டிய நேரம் இது என்று உணர்ந்தார். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? மீனா மெதுவாக தலையசைத்தாள். நீங்க கோபப்படக்கூடாது. சொல்லுங்க. அருண் ஆழமாக மூச்சை இழுத்துக் கொண்டார். நான் உங்களை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகளைக் கேட்டவுடன் மீனா அதிர்ச்சியில் அவரை பார்த்தாள். என்ன சொல்றீங்க? ஆமாம் மீனா,
இது இன்றோ நேற்றோ வந்த காதல் இல்லை. கடந்த 3 வருடங்களாக உங்களை மனதார காதலிக்கிறேன். மீனாவால் பேச முடியவில்லை. நான் பலமுறை சொல்ல நினைத்தேன். ஆனால் உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க பொறுப்புகள், உங்க தியாகம் இதெல்லாம் பார்த்த பிறகு என் காதலை உங்களுக்கு ஒரு சுமையாக்க விரும்பல. அவரது கண்கள் கலங்கின. நீங்க சிரிக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் எனக்குத் தெரியும். நீங்க அழும்போது அதைத் துடைக்கணும்னு தோணும். அதுதான் காதல்னு நான் நம்புறேன். மீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அருண் சார், நீங்க இப்பவே பதில் சொல்ல வேண்டாம். நான் உங்க அப்பாவோட ஆசைக்காக மட்டும் இதை சொல்லல. நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன். மீனா தனது கைகளைப் பார்த்தாள். தனக்காக யாராவது இவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க முடியுமா? ஆனா என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அருண் மெதுவாகச் சிரித்தார். உங்க பிரச்சனைகளோட சேர்த்துதான் நான் உங்கள காதலிச்சேன். அந்த ஒரு வாக்கியம் மீனாவின் மனதைத் தொட்டது. அன்று இரவு மருத்துவமனை அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள் மீனா. அருணின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவளது மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. உங்க பிரச்சனைகளோட சேர்த்துதான் நான் உங்களை காதலிச்சேன். அவளது வாழ்க்கையில் இதுவரை யாரும் அவளைப் பற்றி இப்படி நினைத்ததில்லை. அந்த நேரத்தில் ராமசாமி கண்களைத் திறந்தார். மீனா, என்னப்பா? ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உன் மனசுல யாராவது இருக்காங்களா? மீனா திடுக்கிட்டாள். ஏன் அப்படி கேக்குறீங்க? ராமசாமி சிரித்தார். நீ என் மகள். உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. அப்பா? யாரும்மா? சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். அருண். ராமசாமியின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த பள்ளி ஆசிரியரா? மீனா ஆச்சரியப்பட்டாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் உன்னை பார்க்கிற பார்வையிலேயே தெரிஞ்சிடுச்சு. மீனா வெட்கத்துடனும் ஆச்சரியத்துடனும் அப்பாவை பார்த்தாள். அவன் நல்ல பையன். ஆனா அவரோட குடும்பம். நல்ல மனசு இருந்தா போதும்மா. மீதி எல்லாத்தையும் வாழ்க்கை பார்த்துக்கும். அந்த இரவு பல மாதங்களுக்குப் பிறகு மீனாவின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. மறுநாள் காலை மருத்துவமனை வாசலில் காத்திருந்தார் அருண். மீனா மெதுவாக அவரிடம் வந்தாள். அருண் சார். சொல்லுங்க. அவள் சில நொடிகள் அவருடைய கண்களைப் பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். நான் சம்மதிக்கிறேன். அருணின் முகத்தில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்தது. நிஜமாவா? ஆமாம். அப்பாவோட ஆசைக்காக மட்டும் இல்ல. உங்க உண்மையான அன்பை நான் புரிஞ்சுகிட்டேன். அருணின் கண்கள் கலங்கின. அவர் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் சில சந்தோஷங்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஆனால் அவர்கள் இருவருக்கும்